டியூப் தமிழ் வணக்கம். ஒத்துவியலில் இருந்து ஒலிகண்டி வரை புறப்பட்டு இருக்கின்ற உரிமை கோரும் போராட்டமும், அமெரிக்காவில் இருந்து ஏமன் வரை ஜோ பைடன் அறிவித்திருக்கின்ற முக்கிய அறிவிப்புகளும், அன்று வட்டுக்கோட்டையில் தீர்மானிக்கப்பட்ட தமிழீழ தீர்மானமும், அதற்கு போட்டியாக கலைஞர் மூனா கருணாநிதி பட்டுக்கோட்டையில் போட்ட தமிழீழ தீர்மானமும், ஒத்துவிலும் பொலுகண்டியும், வட்டுக்கோட்டையும் பட்டுக்கோட்டையும், அமெரிக்காவும் ஏமனும் ஆக உலகத்தின் அரசியலில் இன்று காலை வீசியிருக்கின்ற சூறாவளியும், முஸ்லிம்களினுடைய சவ அடக்கம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சைகளும், ஆஸ்திரேலிய தொலைக்காட்சிக்கு சுமந்திரன் அளித்த பேட்டியும், அது குறித்த சர்வதேச பார்வைகளும் இணைந்த கூட்டான விடயம் இன்று இடம்பெறுகின்றது. முதலாவதாக, அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் மத்திய கிழக்கில் அமைந்திருக்கும் ஏமன் நாட்டில் சவுதி அரேபியாவும் மாலைதீவு வரை 11 சுனி முஸ்லிம் நாடுகளும் ஏமனில் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல் காரணமாக ஏறத்தாழ அந்த நாட்டையே அழித்து முடித்து விட்டார்கள். இவர்களுக்கு எதிராக போரிடுகின்ற ஈரானினுடைய ஆதரவு பெற்ற ஹவுட்டி ஆயுததாரிகளை அழிக்க புறப்பட்டு எலியை பிடிப்பதற்காக கூரையை அழித்தவனின் கதையை சவுதி அரேபியா அண்ட் கம்பெனி ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர்களுக்கு இனி உதவி செய்ய முடியாது என்று தற்போது ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார். ஏமன் நாட்டிற்குள் அமெரிக்கா தன்னுடைய முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நாட்டை வீழ்ச்சி நிலையில் இருந்து மீட்டெடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இன்று காலை வெளியாகி இருக்கின்ற அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையும், உலக நாடுகளில் ஏற்பட்டு வருகின்ற கொரோனாவிற்கு பிந்திய மாற்றங்களுக்கான முதலாவது சமிக்ஞையாகவும் இருக்கின்றது. இதுபோல சொற்ப நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் ரஷ்யாவில் ரஷ்ய அதிபர் நடத்தி கொண்டிருக்கின்ற சர்வாதிகார ஆட்சியும், அங்கு அலெக்சாய் நவால்னியை கைது செய்த விவகாரம் குறித்தும் அவர் தன்னுடைய உரையை ஆற்ற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை முதலாவது அடிப்படையாக வைத்து இனி பொத்துவில் முதல் பொலுகண்டி வரையான போராட்டத்தை பார்த்தல் வேண்டும். இப்பொழுது இலங்கையில் முக்கியம் பெற்றிருக்கின்ற போராட்டம் அல்லது மக்கள் பேரணி பொத்துவிலில் இருந்து பொலிகண்டி வரையிலான ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியாகும். இன்று திருகோணமலையை இது வந்தடைந்திருக்கின்றது. எதற்காக பொத்துவிலையும் பொலிகண்டியையும் தேர்வு செய்தார்கள் என்றால், இலங்கையை அகலமாக பார்த்தோமாக இருந்தால் கொழும்பிலிருந்து பொத்துவில் வரை கிடையாக இருக்கின்ற முனையாக பொத்துவில் அமைந்திருக்கின்றது. அதுபோல இலங்கையை குத்தாக பார்ப்போமாக இருந்தால் காலியில் இருந்து வடக்கே பனை முனை வரை அமைந்திருப்பதுதான் இலங்கையினுடைய வடபுலமாகும். இந்த வடபுலத்தில் அமைந்திருக்கின்ற பனை ஆனது ஏறத்தாழ வடக்கே இருக்கின்ற பொலிகண்டியை அமைந்து இருக்கின்றது. ஆகவேதான் பொத்துவிலில் இருந்து பொலிகண்டி வரை என்பது இலங்கையினுடைய முனை பகுதிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு குறியீட்டு பேராக இருக்கின்றது. இது இதற்கான முதல் விளக்கம். இங்கிருந்து கால்நடையாக புறப்பட்டவர்கள் 10 தீர்மானங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த 10 தீர்மானங்களில் முக்கியமானது இப்பொழுது இலங்கையில் நடைபெறுவது திட்டமிட்ட இன அழிப்பு என்று கூறுகின்றார்கள். நிலங்களை பறிமுதல் செய்தல், இராணுவ ஆக்கிரமிப்பு உட்பட பல்வேறு விடயங்களையும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதற்காக ஐக்கிய நாடுகள் சபைக்கு அரசியல் மத தலைவர்கள் உள்ளிட்டோர் அனுப்பிய தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் இந்த தடவையாவது ஒழுங்காக பார்க்க வேண்டும் என்பது இந்த பேரணியினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக, முஸ்லிம் மக்களினுடைய நம்பிக்கைகளை நிறைவேற்றுதல் வேண்டும். முஸ்லிம் மக்களுக்கு இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசு ஏற்படுத்தி இருக்கின்ற சிக்கல் என்னவென்றால், முஸ்லிம்கள் மரணமடைந்தால் அவர்களினுடைய சடலங்களை பூமிக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது மத ரீதியான ஒரு நியதியாக இருக்கின்றது. அவ்வாறு அவர்களுடைய ஜனாசா நல்லடக்கத்தை செய்கின்ற பொழுது இந்துக்கள் பௌத்தர்களின் முறையில் சடலத்தை எரிப்பது அவர்களுடைய முறை அல்ல. ஆனால் ஸ்ரீலங்கா அரசு அதற்காக கூறுகின்ற நியாயம், கொரோனாவினால் மரணித்த ஒருவருடைய சடலத்தை புதைக்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற அடிநீர் ஊற்றுக்களினால் கொரோனா வைரஸ் ஆனது பரவி குடிநீருக்குள் சென்று மறுபடியும் தொற்றை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக சடலத்தை எரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு இல்லை, சீமந்தினால் சுவர் எழுப்பி வைத்தாலும் கூட அதற்கும் அனுமதிக்கின்றார்கள் இல்லை என்பதும், இதனால் அந்த சடலங்களை மாலைதீவு
மாலைதீவு எடுத்து வந்து அடக்கம் செய்ய வேண்டிய சூழல் இருப்பதும் கடந்த காலங்களில் இருந்த சிக்கலாகும். இது குறித்து தமிழர் கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஆஸ்திரேலியா தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியை கேட்கக்கூடியதாக இருந்தது. அதில் அவர் தன்னுடைய கருத்தை கூறுகின்ற பொழுது, எந்த விஞ்ஞான காரணங்களும் நிலத்தின் அடியில் இருக்கின்ற நீருக்கும் புதைக்கப்படுகின்ற சடலத்தில் இருக்கின்ற கொரோனாவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறவில்லை என்றும், திட்டமிட்ட இன துவேச நடவடிக்கை காரணமாகவே முஸ்லிம் மக்கள் மீது இவ்வாறான ஒரு அநீதி காட்டப்படுவதாக அவர் தன்னுடைய பேட்டியை வழங்கியிருக்கின்றார். இந்த விவகாரத்திலே சர்வதேச ரீதியாக என்ன நடைபெறுகின்றது என்பதை சுமந்திரன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு எடுத்து காட்டியிருக்க வேண்டிய கடமையும் அவருக்கு இருந்திருக்கின்றது. அதற்கு காரணம், இப்பொழுது மிகப்பெரிய கிறிஸ்தவ நாடு பிரேசில். அந்த நாட்டில் லட்சக்கணக்கானவர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே பிரேசிலில் தான் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அங்கிருக்கும் அடிநீர் ஓட்டத்தில் இருந்து அமேசன் நதி பாய்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை தவிர அமெரிக்காவை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால், அமெரிக்காவில் ஒரு பகுதி, ஒரு தீவையே அப்படியே எடுத்து அதில் மிகப்பெரிய குழிகளை நீளமாக அமைத்து ஒரு சவப்பட்டிக்கு மேல் இன்னொரு சவப்பட்டி வரக்கூடியவாறு மக்களை லட்சக்கணக்காக அடக்கம் செய்தார்கள். இதற்கு காரணம், அமெரிக்காவில் இருக்கின்ற இறுதி கிரியைகளை நடத்துகின்ற நிறுவனங்களில் சவப்பட்டிகளை வைப்பதற்கே இடமில்லாத அளவிற்கு சவங்கள் நிறைந்துவிட்ட காரணத்தினால் இவ்வாறு அடுக்கி சென்று புதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய நிலத்தடி நீரினால் தங்களுடைய குடிநீர் பழுதாகிவிடும், கொரோனா வந்துவிடும் என்று கூறிவிடவில்லை. கொரோனா பரவுதலுக்கும் பிரேதங்களில் இருக்கின்ற கொரோனாவிற்கும் நீருக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லாத காரணத்தினால் தான் இந்த நாடுகள் அப்படி செய்கின்றன. எனவேதான் ஸ்ரீலங்கா அரசு செய்வதானது ஒரு பாரபட்சமான செயல் என்று சுமந்திரன் அவர்கள் கூறியதை ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஆங்கில தொலைக்காட்சி ஒன்று வெளியீடு செய்திருக்கின்றது. ஆனால் அவருடைய கருத்துக்கள் போதியதா என்றால் போதிய ஆதாரங்கள் கொண்டதாக இருக்கவில்லை என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்பதும் அடுத்த கோரிக்கையாக இருக்கின்றது. இன்றைய வாழ்க்கை செலவை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் மஞ்சள் 1 கிலோ 6000 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றது. 1 கிலோ புளி 2000 ரூபாயாக இருக்கின்றது. இந்த நிலையில் 1000 ரூபாய்க்கு குறைந்த ஒரு சம்பளத்தை தினசரி எடுத்து குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது என்பது தோட்ட தொழிலாளர்களுடைய போராட்டமாக இருக்கின்றது. இதை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதை எதிர்த்து போலீசார் வழக்கு வைத்த நீதிமன்றங்கள் பல. அந்த நீதிமன்றங்களின் நீதிபதிகள் எல்லாம் போலீசாரினுடைய எதிர்ப்பை நிராகரிக்கின்றார்கள். போலீசார் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு, கொரோனாவிற்கான தடுப்பு முக்கியமாக இருக்கின்றது. தொற்றுகை காரணமாக இவர்களினுடைய ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை தடுக்க வேண்டும். இரண்டாவது, இப்பொழுது மனித உரிமை கவுன்சிலில் ஜெனீவாவில் ஸ்ரீலங்காவினுடைய விவகாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் செய்கின்ற செயல் ஜெனீவாவில் பிரதிபலிக்கும். அது ஸ்ரீலங்கா அரசுக்கு பாதகமாக அமையும். இது தேச துரோகமான செயல் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த பிரேரணைகளை நீதிபதிகள் தொடர்ந்து நிராகரிச்சிருக்கின்றார்கள் பல நீதிமன்றங்களில். அத்தகைய நேரத்திலே வாதாடிய வழக்குரைஞர்கள், மக்கள் ஒன்று கூடுவதற்கான அனுமதியில் இது செய்யப்படுகின்றது. இரண்டாவதாக, மக்களினுடைய ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளிலே தனிமைப்படுத்தல் தடை என்பது அமுலில் இல்லை. மேலும் ஓர் இனம் தன்னுடைய ஜனநாயக உரிமைக்காக ஓர் ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்துகின்ற பொழுது அது இனங்களுக்கு இடையே இருக்கின்ற முரண்பாடை வளர்க்கின்றது என்பதன் மூலமாக இனத்துவேசத்தை வளர்க்க முயல்கின்றார்கள் போலீசார் என்பதும் அங்கிருக்கும் வக்கீல்களின் வாதமாக இருந்த காரணத்தினால் அதை ஏற்றுக்கொண்டு போலீசாரினுடைய கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்து வருகின்றார்கள். இந்த ஊர்வலம் இன்று திருகோணாமலை வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இலங்கையினுடைய வடபகுதி பொலுகண்டியை வந்தடையும். இவ்வளவு சம்பவம் இதில் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் பொத்துவில் முதல் பொலுகண்டி வரை என்கின்ற ஆர்ப்பாட்டத்தை எடுத்தவர்கள் பழைய வரலாறு ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். வட்டுக்கோட்டையிலே தமிழீழமே தமிழர்களுக்கான தீர்வு என்ற தீர்மானத்தை இயற்றிய பொழுது வட்டுக்கோட்டை என்கின்ற பெயர் சொல்லை அடிப்படையாக வைத்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கருணாநிதி தமிழகத்தில் அப்படி ஏதாவது ஊர் இருக்கின்றதா என்று தேடி, அடடா அதற்கு சரியான எதுகை மோனை உடைய
பட்டுக்கோட்டை என்ற ஊர் இருக்கின்றது என்று, இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர், அந்த ஊரில் சென்று ஒரு மாநாடு நடத்தி அங்கு தமிழீழமே தீர்வு என்று ஒரு பிரகடனத்தை போட்டு அதன் மூலமாக வட்டுக்கோட்டையில் இருந்து பட்டுக்கோட்டை வரை என்று கூறி அடுக்கு மொழியினால் வழி நடத்தினார். அடுக்கு மொழியினால் வழிநடத்தப்பட்ட அந்த செயலானதை அவர் சொற்ப காலத்தில் கைவிட்டு அதற்கு எதிராகவே மாறினார் என்கின்ற விமர்சனம் இருக்கின்றது. எனவேதான் கருத்துக்கள் முன்னணி பெற வேண்டும், அடுக்குமொழி நம்மை வழிநடத்திவிடக் கூடாது என்பதற்கு வட்டுக்கோட்டையும் பட்டுக்கோட்டையும் நல்லதோர் உதாரணமாக இருக்கின்றது. அதற்கு பின்னர் தான் தமிழர்கள் பேரழிவை சந்தித்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. மேலும் நேற்று சுதந்திர தினத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தான் ஒரு சிங்கள பௌத்தன் என்று கூறியதாகவும் அதற்காகவே தான் அரசியல் செய்வதாக கூறியதாகவும் சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒரு நாட்டினுடைய தலைவர் அந்த நாடு முழுவதற்குமே பொதுவான ஒருவராகவே இருக்கின்றார். எனவே குறிக்கப்பட்ட ஓர் இனத்தையும் மதத்தையும் சார்ந்தவன் என்று தன்னை பிரகடனப்படுத்துவது சர்வதேச ரீதியாக ஆளுமை குறைந்த ஒரு செயல் என்று அவர் குறிப்பிடுகின்றார். தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் என்று பரங்கியர் வரை பல்வேறு இனங்களும் இருக்கின்ற ஒரு நாட்டில் இவ்வாறு கூறுவது தவறானது என்பது சுமந்திரன் அவர்களினுடைய சுட்டிக்காட்டுதல் ஆகும். இதே தவறைத்தான் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் செய்தார். அதனால் உலகத்தின் முதலாவது இடத்திற்கு வரக்கூடிய அமெரிக்கா சறுக்கி விழுந்து இப்பொழுது இடம் தெரியாத இடத்திற்கு தொலைந்து போய்விட்டது. அந்த தொலைவிலிருந்து அந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக புதிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அந்த தவறுகள், இனவாதம், மதவாதம், மதக்குரோதம், மக்களை பேதப்படுத்துதல் போன்ற பின்தங்கிய செயற்பாடுகளை எல்லாம் நிராகரித்து புதியதொரு பாதையிலே உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சி திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார். ஜனநாயக அடிப்படையிலான நிகழ்ச்சி திட்டமானது கொரோனாவிற்கு பின்னர் வர இருக்கின்றது. எனவே ஸ்ரீலங்கா அரசு இதை உணர்ந்து உடனடியாக தன்னை திருத்தி கொண்டு அந்த போராட்டத்தை நடத்துகின்றவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும், அவர்களுடன் இணைந்து நட்பாக செல்லவும், சர்வதேச நாடுகளினுடைய மாற்றத்தை விளங்கவும் முன்வராவிட்டால் அவர்கள் இப்பொழுது சவுதி அரேபியா சந்தித்திருக்கின்ற அடி போல பெருமடியை சந்திக்க நேரிடலாம். ஏனென்றால் $100 பில்லியன் ஏமனில் போர் நடத்துவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் ஆயுதத்தை வாங்கிய சவுதி அரேபியாவை இப்பொழுது ஜோ பைடன் முற்றாக நிராகரித்திருக்கின்றார் என்பது வரப்போகின்ற உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவே சிங்கள மக்களும், தமிழ் மக்களும், முஸ்லிம் மக்களும், மலையக மக்களும் தனியே ஸ்ரீலங்கா என்ற ஒரு தீவை மட்டும் பார்க்காமல் உலகத்தை பார்த்து தங்களுடைய கப்பலை நகர்த்துவதன் மூலமாக இலங்கை என்கின்ற தீவிற்கு ஒரு புதிய விடிவை கொடுக்க வேண்டும். இலங்கை தீவானது இழைத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய தவறு, செய்ததையே 72 வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை மாற்றி போட்டு சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை வழங்கி அவர்கள் மனம் மகிழக்கூடிய ஒரு வேலையை செய்வீர்களாக இருந்தால் ஸ்ரீலங்கா என்ற நாடு வெற்றி பெற்ற உலக நாடாக வரும் என்பதில் இரு கருத்திற்கு இடமில்லை. சிங்கள தலைவர்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டியதும், தமிழ் தலைவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டியதும், முஸ்லிம் தலைவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது கியூப் தமிழ் காணொளிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.